நம்மில் பலர் நகரத்தில் வாழும் நாங்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் எவ்வித சிரமங்களையும் எதிர்நோக்குவதில்லை. அதனுடைய தேவை என்ன என்பதை அறிவதும் இல்லை. சிலவழி நாங்கள் அவற்றை அந்த குடிநீரை வீசிவிடுவதும் ஒன்று. ஆனால் ஒரு சுத்தமான குடிநீர் குவளைக்காக கஷ்டப்படுபவர்கள் நம் நாட்டில் இருக்கின்றார்கள் என்பது நீங்கள் அறிவீர்களா? உமாயா திட்டத்தினால் பண்டாரவிலை எகுடகம பகுதி மக்கள் தொடர்ந்தும் அல்லலுற்று வருகின்றனர். நீரூற்றுக்கள் பாயும் எழில்மிகு மலையகத்தில் ஒரு சொட்டு நீரை பெறுவதிலும் இந்த மக்கள் மிகுந்த அசௌகரியத்தை எதிர்நோக்குகின்றமை வேதனை அளிக்கின்றது. இந்த மக்களின் துன்பத்தை பார்த்து பாராமுகமாக இருப்பதற்கு நாம் மனிதாபிமானமற்றவர்கள் அல்ல. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக அவர்களுக்கு குடிநீரை வழங்குவதற்கான புதிய திட்டம் ஒன்றுக்கான அடிக்கல் இன்று நடப்பட்டது. இயற்கை நீரூற்றுகளும் வீடுகளில் உள்ள கிணறுகளும் உமாஓயா திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் எகுடகம நீரூற்று மாத்திரமே இவர்களுக்கு எஞ்சியுள்ளது. 5 கிராம சேவகர் பிரிவுகளை சேர்ந்த மக்கள் நீரை பெற்றுக் கொள்வதற்காக இங்கு வருகை தருவதுடன் நீர் பெறப்படும் இந்த இடமும் தற்போது சேதமடையும் நிலையில் உள்ளது. இந்த மக்களுக்கான ஒரேயொரு நீரூற்றை பாதுகாப்பதற்கான வேலை திட்டத்திற்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. எமது குழுமத்தின் ஆடிட் பிரிவு அல்லது கணக்காய்வு பிரிவினால் இவை விசாரணை செய்யப்படுகின்றன. வேலை திட்டம் ஒன்று பணம் கொடுத்தால் ஒரு தொகை வெளியில் செல்லும் என சாதாரணமாக கூறப்படுகின்றது. சில வேளை 125-50 அளவில் வெளியே செல்லும். எனினும் நமது திட்டங்கள் கணக்காய்வின்படி உரிய முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன. முடிந்தவரை செலவை குறைப்பதற்கும் அதேவேளை வீண் விரயத்தை தவிர்க்கவும் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே எஞ்சும் பணத்தில் மற்றொரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியும். இந்த நீரூற்று வற்றி போவதை தவிர்ப்பதில் இந்த மக்கள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ளனர். இன்று நாட்டில் உள்ள சில அரசியல்வாதிகள் திருடர்கள். இந்த துன்ப வாழ்க்கை ஏன் அவர்களுக்கு தென்படவில்லை? திருடர்கள் என கைது செய்யப்படுகின்றனர். திருடப்பட்ட பணம் எங்கே? அந்த பணத்திலேனும் எமது கிராமத்திற்கு நீரை வழங்குங்கள். எமக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. 2 வருடங்களாக அறிவிக்க வேண்டிய அனைத்து இடங்களுக்கும் அறிவித்தும் எதுவும் செய்ய முடியாதிருந்தது. நீங்கள் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கி இன்று இத்திட்டத்தை முன்னெடுக்கின்றீர்கள். நாம் மதிப்பளிக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் புலனறுவை அத்தனகடவல மகிசன் வித்தியாலயத்தில் சேதமடைந்துள்ள கட்டடத்தை புனரமைப்பதற்கான திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பெரும் அச்சத்திற்கு மத்தியில் கல்வி கற்று வந்த இந்த மாணவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் இன்று இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கம்பஹா பிரதேச விகாராதிபதி சங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. தவ 100 நாட்கள் திட்டத்தில் 1/3 பகுதியை தற்போது முடிவடைந்துள்ளது. உங்களுக்கு இதுபோன்று பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க முடியும். ஊடக நிறுவனம் என்ற வகையில் நீங்கள் ஆற்றும் இந்த பணியை சமய தலைவர்கள் என்ற வகையில் நாம் பாராட்டுகின்றோம். இந்த கட்டடத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்து பிரபல பாடசாலைக்கு செல்லலாம். அதற்கு வழிவகுப்பதே எமது கனவாகும். இன்று புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டடம் 40 வருடங்களுக்கு முன்னர் இந்த பகுதி பெற்றோர்களால் கட்டப்பட்டதாகும்.